ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிதா ச ரக்ஷகசேஷி பர்த்தா ஞேயோ ரமாபதிः ஸ்வாம்யாத்மா மம ஆதாரः போக்தா சாத்ய மனோதிதः என்று பிள்ளைலோகாச்சாரியர் நவவித சம்பந்தம் என்ற கிரந்தத்திலே தெரிவிக்கிறார். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் 9 சம்பந்தங்கள் இருக்கின்றன. இந்த 9 சம்பந்தங்கள் திருமந்திரத்திலே தெரிவிக்கப்படுகின்றன என்று சாதிக்கிறார். அதே அர்த்தத்தை தான் வார்த்தாமாலையிலும் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். என்ன 9 சம்பந்தங்கள்? பிதா, முதல்ல எம்பெருமான் நமக்கு பிதாவாக இருக்கிறான். பிதானா யாரு? காரணன். நாம் பிறப்பதற்கு காரணம் பிதா தானே. ஆக நமக்கும் எம்பெருமானுக்கும் எவ்விதமான சம்பந்தம் என்றால், அவன் நமக்கு பிதா, அவன் நமக்கு காரணன், ஜகத்காரணன் பகவான் தானே. அத்தான் அகாரம் தெரிவிக்கிறது. அகாரம் என்றது என்னது? ஓம் நமஹ நாராயணாய என்ற 3 பதங்கள் கொண்ட திருமந்திரத்தில் முதல் பதம் ஓம் என்ற பிரணவம், அதில் முதல் அக்ஷரம் எழுத்து அகாரம். இது எதை தெரிவிக்கிறது என்றால், எல்லா சப்தங்களுக்கும் அகாரம் காரணமாக இருக்கிறது. ஆகையினால எல்லா லோகத்துக்கும் படைப்பாளியாக காரணமாக இருக்கிற எம்பெருமானை அகாரம் தெரிவிக்கிறது. எம்பெருமான் நமக்கு பிதா, காரணன் அப்படின்ற இந்த அர்த்தமானது அகாரத்திலிருந்து தோன்றுகிறது. ஒரு சம்பந்தமாச்சு, நமக்கும் எம்பெருமானுக்கும் இந்த பிதா புத்திர சம்பந்தம். அடுத்தது பிதாச்ச ரக்ஷகா, எம்பெருமான் நம்மை காக்கிறவன். இது என்ன அம்சத்திலிருந்து தெரிகிறது என்றால், அதே அகாரத்துல தான் இந்த அர்த்தமும் புதைந்து கிடக்கிறது. அவ ரக்ஷனே அப்படின்ற ஒரு தாத்து சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல. அதில் இருந்துதான் அ அப்படின்ற இந்த ஒற்றை எழுத்து சொல்லானது வந்திருக்கிறது. அது யாரை காட்டுறது? ரட்சிக்கிறவனை காட்டுகிறது. ஆக அகாரத்துக்கு 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்றது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் உலகத்தை எல்லாம் காக்கிற ரட்சிக்கிற எம்பெருமான் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஆக 2வது சம்பந்தம் ரக்ஷக ரக்ஷ்ய பாவ சம்பந்தம். அவன் ரக்ஷகன், நாம் ரட்சிக்கப்படுகின்றவர்கள் என்றதை தெரிவிக்கக்கூடியதும் அகாரமே தான். பிதாச்ச ரக்ஷகா சேஷி, அவன் சேஷி. சேஷி என்றால் தலைவன். அவன் தலைவன், நாம் தொண்டர்கள் என்ற இந்த தொடர்பானது அ என்ற அந்த எழுத்துக்கு மேல சதுர்த்தி அப்படின்ற ஒரு விபக்தியானது வருமா. அதாவது அவனுக்கு, அந்த இக்கு அப்படின்றது தான் 4ஆம் வேற்றுமை விகுதி சதுர்த்தி என்று சொல்லுவார்கள். ஆவு மால இந்த சதுர்த்தியும் உள்ளடங்கி இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன என்றால், எம்பெருமானுக்கு அப்படின்ற அர்த்தம். அப்ப எம்பெருமானுக்குன்னு தெரிவித்தோமே என்றால், அப்ப எம்பெருமான் தலைவன், நாம் தொண்டர்கள், அவன் சேஷி, நாம் சேஷபூதர்கள் என்று ஆகும் இல்லையா. இதான் 3வது உறவு. அவன் சேஷி, நாம் சேஷபூதர்கள் என்ற உறவு. அதற்கு பிறகு பர்த்தா, எம்பெருமான் பர்த்தா, கணவன், நாம் அவனுக்கு மனைவிமார்கள். இந்த அர்த்தம் எதிலிருந்து தெரிகிறது என்றால், உ அப்படின்ற நடுவெழுத்து, அதிலிருந்து இந்த அர்த்தமானது தெரிவிக்கிறது. எப்படி தெரிவிக்கப்படுகிறது என்றால், உ என்றது அவனுக்கே அப்படின்றத காட்டும். எம்பெருமானுக்கே ஆட்பட்டவன் ஜீவாத்மா, அவனுக்கே அப்படின்ற இந்த அர்த்தமானது உ என்ற எழுத்தினுடைய அர்த்தம். அவனுக்கே என்று சொல்லப்படுகிறதுனால என்ன தெரிஞ்சுக்கலாம்? அப்ப எப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்காகவே இருப்பாளோ, அதே போலதான இந்த ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்காகவே, மற்றவர்களுக்கு உரித்து அன்று, எம்பெருமானுக்காகவே அப்படின்ற அர்த்தமானது உ என்ற சொல்லால தெரிவிக்கப்படுகிறபடினால, அப்போ இது என்ன காட்டுறது? என்ன விதமான சம்பந்தத்தை காட்டுறது? அவன் கணவன் பர்த்தா, நாம் மனைவிமார்கள் என்ற சம்பந்தத்தை காட்டுறது. இது 4வது சம்பந்தம். ஆக எம்பெருமான் காரணபூதன், பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா. பிறகு ஞேயஹா, ஞேயஹா என்றால் அறியப்படுபவன். எம்பெருமான் அறியப்படுபவன். அவன் அறியப்படுபவன் என்றால், அப்ப அறிபவன் யாரு? நாம் தான், ஜீவாத்மா தான். அப்ப ஜீவாத்மாவை அறிபவன் என்று தெரிவிக்கக்கூடியது எது என்றால் மு
அப்படின்ற மூன்றாம் அக்ஷரம். ஆ உ ம மூன்றையும் சேர்த்தால்தான் ஓம் என்ற பிரணவம் வரும். அதுல ஆவுடைய அர்த்தம் பார்த்துட்டோம், ஊவுடைய அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்தது ம, அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஜீவாத்மா, அறிவாளி, அறிபவன். சரிவன் அறிபவன் அப்படின்னா யாரை அறிகிறான்? எம்பெருமானை தான் அறிவான் இவன். உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஆக இவனுடைய இந்த ஜீவாத்மா இருக்கான், இவனே ஒரு உணர்வு தான். இவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படும்னா அந்த உணர்வு யாரை பற்றி, அறிவு யாரை பற்றியானது இருக்கும்? எம்பெருமானை பற்றியே தான் அந்த அறிவானது இருக்கும். ஆக அவன் நேயமாக ஆகிறான். அறியப்படக்கூடிய பொருளாக எம்பெருமான் இருக்கான், அறிபவனாக ஜீவாத்மா இருக்கிறான். இது 5வது சம்பந்தம். பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தா ஞேய ரமாபதி சுவாமி. 6வது சம்பந்தம் என்னன்னா அவன் சுவாமி, நாம் அவனுடைய சொத்து. சுவாமினா என்ன? சுவாமினா ஒரு அபிமானத்தை உடையவன் தான் சுவாமி. இது என்னுடைய உடைமை அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அபிமானம் யாருக்கு இருக்குமோ அவன் தான் சுவாமி. இந்த அர்த்தம் நமஹா என்ற சொல்லால தெரிவிக்கப்படுறது. நமஹா என்ன சொல்றது அப்படின்னா, மகான்னா நீ உனக்கு உரியன் கிடையாது அப்படின்னு ஜீவாத்மாவை பார்த்து சொல்றது. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிரணவத்தினுடைய அர்த்தத்தை கேட்கறானா, அப்ப என்ன தெரிய வருது? அகாரம் பகவானை சொல்றது. அந்த பகவானுக்கே நான் ஆட்பட்டவன் அப்படின்னு ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறானா, அப்ப அவனுக்கு என்ன தோணும்னா, அப்ப நான் பகவானை அனுபவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அப்பதான் என்னுடைய அந்த சேஷத்துவ சுரூபமானது சித்திக்கும் அப்படின்னு தோன்றி, இவன் அப்ப என்னை ரட்சித்து கொள்றதுக்கு நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் தான் எம்பெருமான் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு ஏற்படும். அப்போதான் இந்த நமகான்ற பதம் என்ன பண்றது அப்படின்னா, உன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது, எம்பெருமானையே தான் நீ சார்ந்து இருக்கணும். ஏன்னா நீ அவனுடைய சொத்து. சுவாமி தான் என்ன பண்ணுவான்னா அந்த சொத்தை மீட்க வேண்டும்னு எல்லா செயல் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவன் சுவாமி தான். உனக்கு அதில் கை கிடையாது, பங்கு கிடையாது அப்படின்னு நமகான்றது தவிர்க்கிறது. இந்த பதத்தினாலதான் எம்பெருமான் சுவாமி அப்படின்னு தெரிவிக்கப்படுறான். இதான் 6வது சம்பந்தம், ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு ஆத்மா, எம்பெருமான் நமக்கு ஆத்மாவாக இருக்கான். இது எதனுடைய அர்த்தம்னா, நாராயண அப்படின்ற பதத்தினுடைய அர்த்தம். இந்த நாராயண அப்படின்ற பதத்துல 2 சமாசம் சொல்லுவார்கள். பகுவிரீகின்னு சொல்லுவார்கள், தத்புருஷம் அப்படின்னு சொல்லுவார்கள். பகுவிரீகி என்ற சமாசத்துக்கு என்ன அர்த்தம்னா, நாராக அயனம் யஸ்ய, எந்த எம்பெருமானுக்கு இந்த நாரங்கள் எல்லாம் இருப்பிடமோ அவன் நாராயணன். ஆக நாராயணனுக்கு, எம்பெருமானுக்கு எல்லா பொருள்களும் இருப்பிடமாக இருக்கின்றன. அப்ப எம்பெருமான் அதற்கு உள்ளுரை பொருளாக இருக்கானையா, உள்ளுரை பொருள் தான ஆத்மா, அந்தர்யாமி. நாராயண பதத்தினால அவன் அந்தர்யாமி, ஆத்மா அப்படின்ற அர்த்தமானது தெரிவிக்கப்படுறது. அதற்கு பிறகு ஆதாரஹா, எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறான், தாங்கும் அவனாக இருக்கிறான். இந்த அர்த்தமும் நாராயண பதத்தினுடைய அர்த்தம்தான். தத்புருஷ சமாசம் என்று சொல்லுவார்கள். நாராயணாமயனம் யஹா சக நாராயணஹா, நாரங்களுக்கெல்லாம் எல்லா வஸ்துக்களுக்கும் இருப்பிடம் யாரோ அவன் நாராயணன். அப்ப எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்றது தெரிகிறது இல்லையா? ஆக எம்பெருமான் ஆத்மாவாகவும் இருக்கான், உள்ளுரை பொருளாகவும் இருக்கான், எல்லா வஸ்துக்களையும் தனக்கு ஆதாரமாக கொண்டவனாக இருக்கான். அதே எம்பெருமான் என்ன பண்றான்? எல்லா வஸ்துக்களுக்கும் தானே ஆதாரமாகவும் இருக்கிறான். 2 அர்த்தமும் நாராயண பதத்திலிருந்து தெரிவிக்கப்படுகின்றன. ஆத்மா ஆதாரஹா, அதற்கு பிறகு போக்தா சாத்தியம் அனூதிதா. இந்த முதல் மூல மந்திரமான இந்த திருமந்திரத்திலே கடைசி அர்த்தம் என்னன்னா போக்தா, எம்பெருமான் போக்தா. போக்தானா யாரு? எவன் அனுபவத்தை செய்கிறானோ அவன்தான் போக்தா. இந்த அர்த்தம் எப்படி கிடைக்கிறது என்றால், நாராயணாய அப்படின்னு கடைசி பதம் இருக்கா, அந்த நாராயணாய என்ற சொல்லால நாராயணனுக்கு நான் எல்லா அடிமைகளும் செய்ய பெறுவேன், ஆக வேணும் அப்படின்ற கைங்கரிய பிரார்த்தனை சொல்லப்படுறது. இந்த கைங்கரிய பிரார்த்தனை நம்ம பண்றோமே, இந்த கைங்கரியம் கூட நம்முடைய ஆனந்தத்துக்காக கிடையாது, வெறும் நாராயணாய கிடையாது, நமோ நாராயணாய என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், நமஹா எனக்கு கிடையாது. கைங்கரியத்தால் வரக்கூடிய ஆனந்தம் அதுவும் கூட அவனுக்கு மட்டுமே, எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுனால
எம்பெருமான் போக்தா, அனுபவிக்கிறவன் என்று தெரிவிக்கப்படுறது. நாம் எப்படிப்பட்டவர்கள்? எம்பெருமானுக்கு போக்கியர்கள், அனுபவிக்கத்தக்கவர்கள். ஆக போக்தா எம்பெருமான், நாம் எல்லாம் போக்கியம் அப்படின்ற இந்த சம்பந்தம் அதுவும் திருமந்திரத்திலே தெரிவிக்கப்படுகின்றது என்று இப்படி 9 சம்பந்தங்கள் திருமந்திரத்தில் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த சம்பந்தத்தை எல்லாம் அறியவே நாம் எம்பெருமானுக்கு முற்றிலும் பரம போக்கியமாக ஆவோம் என்றும் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். இந்த 9 சம்பந்தங்கள் எப்பொழுதும் அனுசந்திக்கத்தக்கவை என்றும் சாதிக்கிறார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீகர் திருவடிகளே சரணம்.